எழுந்து நடக்க முடியாம ஆனேன். எல்லா மருந்தும் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. படுக்கையில் படுத்தேன். ட்ரெஸ் உடுக்க முடியாதுயா. டாய்லெட் லெட்டின் பூரா பெட்லயே. மூக்கோலி தான் ஆகாரம் போச்சு. எத்தனை நாள் தெரியுமா? 3 வருடங்கள். 3 வருடங்கள். 3 வருடங்கள். நான் பெலத்தின் மிகுதியால் ஆர்ப்பரிச்சு தெரிஞ்ச ஒரு காலம். வாலிப வயசுல நான் அப்படி ஆர்ப்பரிச்சேன். 3 வருடம் என்னை படுக்கையில் படுக்க வைத்தது. யாரும் ஒருத்தர் வர மாட்டாங்க. 3 வருஷம் படுத்ததுனால பின்னால் அவ்வளவு புண்ணு, நாட்டம், அந்த யூரினுடைய நாட்டம். யாராவது பார்க்க உடனே எங்க அம்மா டக்குன்னு வந்து ரூமை கிளீன் பண்ணி பின்னாடி விட்டு உள்ள ஏத்துவாங்க. அதுதான் நடந்தது. செவ்வாய் வெள்ளிக்கிழமைனா எங்க பக்கத்துல இருக்கிற கோயில் இருக்கக்கூடிய பிரசாதம் வரும். என் பசங்க கொண்டு வந்து தலையணி கடையில் வைப்பான். 3 வருடங்கள். 3 வருடங்கள். மூக்கோடி தான், ஜூஸ் மட்டும் தான் போச்சு. என் நிலைமை பார்த்த வேற மாதிரி இருந்துச்சு. வெறும் எலும்பு மட்டும் தான் இருந்துச்சு. அப்படி இருந்தவன் நானு. இன்னைக்கு எலும்பு இவ்வளவு தைரியமா நிற்க காரணம் என்னை உருவாக்கின இயேசு, என்னை படைத்த இயேசு, தாயின் கருவில் என்னை கண்ட இயேசு. நான் சுக்கா சொல்லிட்டு போயிடுறேன். ஒரு நாள் என்னுடைய தேசத்தில் கோயம்புத்தூர் பட்டணத்திலிருந்து ஒரு ஊழியர் என்னை பார்க்கும்படி வந்தார். அவருக்கு எனக்கு சம்பந்தமே கிடையாதுயா, சம்பந்தமே கிடையாது. என் வீட்டுல இருந்து எனக்கு 700 கிலோமீட்டர் தூரம். அவர் காலையில விடிய காலம் வந்திருக்கிறார். வந்து என் பேர் கேட்டாரு. கேட்டவனே எங்க அப்பா சொன்னாங்க, என் பையன் தான். உடனே அவர் வர்றாரு. அதே மாதிரி நடையில வந்து நிக்கிறாரு. என் பெட்டுல இருக்கு. நான் பாக்குறேன். பார்த்து புரிந்த உடனே ஊழியக்காரன் அவரை பார்த்து எனக்குள்ள கோபம் வருது. பல்ல கடிக்க ஆரம்பிக்கிறேன். ஏன்னா எனக்கு அந்த விரோதம் படுக்கையில் இருந்தபடி எனக்கு போகல. இவன் யாரு ஏன் ரூமுக்குள்ள வர்றதுக்கு? ஆனா எழும்ப முடியாது, கை தூக்க முடியாது. எங்க அப்பா சொல்ல உடனே பார்க்க வந்திருக்கிறாருடா. உடனே வந்தாரு உள்ள. கவனி உள்ள வந்தாரு. என் காது பக்கம் வந்தாரு. ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார். தம்பி, நான் இன்னைக்கு சொல்றேன், எப்படி வந்தார் இன்னைக்கு எனக்கும் தெரியாது. ஏன்னா ஒரு கூகுள் மேப் கிடையாது அன்னைக்கு. ஹலோ, அன்னைக்கு கரெக்டா பஸ் ஏறி கரெக்டா வீட்டு வந்து நடையில நிக்கிறதுக்கு என் கர்த்தர் மேப் பண்ணி கொடுத்துருக்கிறாரு. அது பாஸ்டர் என்ன சொன்னார் காதுல வந்து, தம்பி 3ஆம் நாளில் நீ மரித்து போவ. இது கேட்ட நீ யாராவது சும்மா இருப்பீங்களா? சொல்லுங்க, சும்மா இருப்பீங்களா இல்லையா? ஆசீர்வாதம் கேட்கதானே நீங்க வந்தீங்க. நான் இப்படி பேசும்போது எவ்வளவு காண்டாகுது. அப்ப நான் எவ்வளவு காண்டாயிருப்பேன். இந்த பாஸ்ட் அமைதியா பேசிட்டு நம்ம சாப்டர் வேற. நான் சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை பேசுறேன். நீ திரும்ப இயேசு சிலுவையில் அறைய கூடாது என்பதற்காக நான் பேசிட்டு இருக்கிறேன். அல்லேலூயா. வந்தாரு. தம்பி, 3ஆம் நாளில் நீ மரித்து போவாய். எனக்கு உள்ள இருந்து எரியுது, அடிக்கிறதுக்கு. நான் என்ன நினைச்சிருப்பேன்? முதல்ல வந்து பார்த்த உடனே எனக்கு கோபம் வந்தது. ஒரு ஊழியக்காரன். 2வது என் காதுல வந்து சொல்லுது, நீ ஆசீர்வதிக்கப்படுவேன் இல்ல, நீ செத்து போவன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அவர் போயிட்டாரு. ஒரு 10 நிமிஷம் தாண்டிச்சு. அதே மனுஷன் திரும்ப வந்தார். திரும்ப என் காதுகிட்ட வந்தார். தம்பி, இயேசுன்னு ஒரு தெய்வம் இருக்கிறார். நீ விசுவாசிச்சேன்னா அதே 3ஆம் நாளில் எழும்ப வேண்டாம். 2 வார்த்தை சொல்ற போயிட்டார். நமக்கு இயேசுனாலே விளையாட்டு. இயேசுனாலே ஏதோ வெளிநாட்டு கடவுள். எதுக்கு இதை பின்பற்றணும்? எதுக்கு பின்னாடி போகணும்? எனவே எங்க வீட்டு பக்கத்துல ஒருத்தர் சொன்னா, ஐயா பக்கத்துல இப்ப ஒரு புதுசா ஒரு டாக்டர் வந்திருக்கிறார். பேர் சிவகுமார். ஸ்பெஷலிஸ்ட் மெடிக்கல் காலேஜ், ட்ரிவாண்ட்ரம் மெடிக்கல் காலேஜ். அங்க கொண்டு போங்க அப்படின்னா உடனே என்ன 4 பேரா தூக்கி அம்பாசிடர் காருக்குள்ள வச்சு, அன்னைக்கெல்லாம் 4 பேர் தான் தூக்குவாங்க, டெட் பாடி மாதிரி தூக்கி வச்சு கொண்டு போறாங்க. கொண்டு போய் என்னை செக் பண்றாரு சிவகுமார் டாக்டர். செக் பண்ணிட்டு ஸ்கேன் ரிப்போர்ட் பார்த்து சொன்னாரு எங்க அப்பாட்ட, உடனடியாக ஆபரேஷன் பண்ணணும். என்ன ஐயா, இவன் குடல் அழுகி போயிருச்சு, செத்து போயிடுவான். ஹலோ, என்ன பண்ணும் டாக்டர்? உடனே ஆபரேஷன் பண்ணி அந்த அழுகி போன அந்த குடலை வெட்டி மாத்திட்டு ஆர்டிபிஷியல் குடல் போட்டு இந்த பக்கம் ஹோல் போட்டு மோஷன் பேக் வெளியே விடணும். அப்பதான் இவன் உயிர் வாழ முடியும். இவன் வாழ்நாள் முழுவதும் இந்த மோஷன் பேக்கோடு தான் இவன் வாழ்வான். எங்க அப்பா ஒரே வார்த்தை சொன்னார், டாக்டர் நல்லா இருப்பீங்க. எனக்கு 3 வருஷம் கட்டில படுத்துட்டான். திரும்ப அவனை அறுத்து கொள்ளாதுங்க ப்ளீஸ். அவன் கிடக்குறா, அவளும் கிடக்கட்டும்.
அவன் உயிர் வாழ்றதுனால உயிர் வாழ்த்துட்டு போட்டு விட்டுருங்கப்பா, விட்டுருங்க டாக்டர். எனவே அந்த வார்த்தையோட எங்க அப்பா திருப்ப கொண்டு வந்துட்டார். ஒரு நாள் தாண்டிச்சு, 2ஆம் நாள் தாண்டிச்சு, நான் நம்பவே இல்லை. இயேசுவை குறித்து நான் நம்பவே இல்லை. நான் நினைச்சது இவன் எல்லாம் சும்மா சத்தம் போட்டு இருக்கிறான், இவனுக்கு வேற வேலையே கிடையாது என்று நினைத்தவன் நான். 3ஆம் நாள் என் வாழ்க்கை மாறின நாள். 3ஆம் நாள் நான் இப்படி வைராக்கியமா பேச என்னை உருவாக்கின நாள். 3ஆம் நாள் என்னை உருமாற்றின நாள். 3ஆம் நாள் என் வாழ்க்கை மாறின நாள். 3ஆம் நாள் கிறிஸ்துவை கண்ட நாள். 3ஆம் நாள் காலை 10 மணி இருக்கும். என் இடுப்புக்கு கீழே எல்லாமே ஐஸ் மாதிரி ஆயிடுச்சு. அது வரைக்கும் கால் அசைக்கிறதெல்லாம் முடியும். ஆனா 10 மணியோட எனக்கு கால் இப்படி எல்லாம் மடக்க முடியல, அசைக்க முடியல. ஐஸ் மாதிரி இந்த இடுப்பு கீழே அவ்வளவு ஆயிடுச்சு. அப்படியே ஒரு 12-12:30 மணிக்கெல்லாம் என் உடம்பு ஃபுல்லாவே ஐஸ். என் கண்கள் மூடியாச்சு, ஹார்ட் பீட் மட்டும்தான் இருக்கு. என்னை சுற்றி இருந்த எல்லாரும் சொன்னாங்க, இன்னைக்கு செத்து போயிடும், சீரியஸா இருக்கு. 3ஆம் நாள் இந்த ஊழியக்காரர் சொன்ன 3ஆம் நாள். நான் சொல்லதை கவனிங்க. என்னோட சொந்தக்காரங்க எல்லாரும் சொன்னாங்க, ஐயா உடனடி எல்லாரையும் கடைசியா பார்க்க யாரெல்லாம் விரும்புறாங்களோ பார்க்கறதுக்கு வர சொல்லுங்க. என்னை பார்க்கும்படி என் சொந்தக்காரங்க எல்லாரும் வந்தாங்க. அவங்க எங்க வழக்கப்படி சாக போகிறவனுக்கு பால் ஊத்துவாங்க வாயில. இங்க என்ன பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆமென். பால் ஊத்துவாங்க எங்களுடைய வழக்கப்படி, இந்து முறைப்படி. எனக்கு என்னுடைய சொந்தக்காரங்க பால் ஊத்துனாங்க வாயில. அல்லேலூயா. நீங்க நினைக்கிறீங்க ஏன் கர்த்தரை குறித்து இவ்வளவு வைராக்கியமா பேச காரணம் இந்த நேரம் தான். சரியா ஒரு 2-2:30 மணி இருக்கும், எனக்கு தெரியல. என்னுடைய அம்மா சொல்லி நான் இதை உங்கள்கிட்ட சொல்றேன். 2:30 மணி இருக்கும். என்னுடைய அறைக்குள் நான் வேறு யாரையும் நான் பார்க்கவில்லை, வேற யாரையும் நான் பார்க்கல. நான் என் அறைக்குள் எழுப்பி நிற்கிறேன். இதை பார்த்தவுடன் எனக்குள் ஆச்சரியம் தாங்க முடியல. 3 வருஷத்துமா படுத்திருந்த நான், ஆமென், ஒரு சில குறிப்பிட்ட நேரத்தில் ரூமுக்குள்ள எழுப்பி நிற்கிறேன். எழுப்பி நின்று கொண்டு ரூம் எல்லாம் பார்க்கிறேன். திரும்பி பார்த்தால் என்னுடைய பெட் அங்கே இருக்கிறதை நான் பார்க்கிறேன். பெட்டில் சரீரம் இருக்கிறதை நான் பார்க்கிறேன். அந்த நேரம் நான் புரிந்து கொண்டேன், நான் செத்து போயிட்டேன். என்னுடைய வாழ்க்கை இந்த உலகத்தில் முடிந்து போனது. இன்னைக்கு இருக்க மாதிரி எனக்கு தெரியாத உள்ள ஒரு மனுஷன் இருக்கிற கதை இன்னைக்கு எனக்கு தெரியும். பைபிள் வாசித்த பேர் ஆத்மா. அன்னைக்கு எனக்கு தெரியாது. உள்ள இருக்கிற அந்த மனிதன் வெளியே வந்து நான் இதெல்லாம் பார்க்கிறேன். வெளியே எனக்கும் வீட்டுல யாருமே கிடையாது. எத்தனை பேர் அழுதுட்டு இருந்தாங்க என் ரூமுக்குள்ள, யாரையும் பார்க்கல. என் பெட்டை பார்க்கிறேன், என்னுடைய டெட் பாடியை பார்க்கிறேன். எனக்குள் என்ன செய்யணும், என்ன பண்ணுங்கிற இனம் புரியாத ஒரு பயம். ஐயோ செத்து போயிட்டேன், என் வாழ்க்கை முடிந்து போனது, அவ்வளவுதான் அவ்வளவுதான் அவ்வளவுதான், ஐயோ என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, ஐயோ என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. நான் மரணத்தை ருசி பார்த்தவன். எத்தனை பேர் மரணத்தை ருசி பார்த்து எனக்கு தெரியாது. அந்த வேதனை நான் ராத்திரி பேசிட்டு இருக்கேன் உங்ககிட்ட. திடீரென்று என் அறைக்குள் ஒரு சிலுவை வந்தது. நான் பார்த்துட்டே நிற்கிறேன். இந்த சிலுவையில் ஒரு மனிதர் வந்தார். மனிதனுடைய கை கால்கள் ஆணியில் அடிக்கப்பட்டிருக்கிறது. கால்களில் ஆணி அடிக்கப்பட்டிருக்கிறது. காலில் அடிக்கப்பட்ட ஆணி வழியாக டிராப் பை டிராப் பிளட் என்னுடைய அறைக்குள் விழுந்து கொண்டே இருக்கிறது. நான் இதை பார்த்து என் கை கால்கள் நடுங்க ஆரம்பித்தது. ரத்தம் விழுந்து கொண்டே இருக்கிறது. சொட்டு சொட்டாய் சொட்டு சொட்டாய் விழுந்து கொண்டே இருக்கிறது. இதை நான் பார்த்து கொண்டிருந்த போது அந்த மனிதன் திடீரென்று பேச ஆரம்பித்தார். இப்படிதான் கூப்பிட்டார், என் மகனே. எவ்வளவு வைராக்கியமா, அவருக்கு விரோதமா எவ்வளவு பெரிய காரியங்களை செஞ்சேன். ஆனா என்ன அவர் தெரியும், எப்படி தெரியுமா கூப்பிட்டாரு? என் பகையாளின்னு கூப்பிடல, என் மகனேன்னு கூப்பிட்டாரு. இந்த வார்த்தை என்னை முறுக்கினது. இந்த வார்த்தை என்னை தொட்டது. இந்த வார்த்தை என்னை முழுவதும் நடுக்க வைத்தது. என் மகனே, நான் உனக்காக மரித்தேனே, நீ என்னை சுவாசிப்பாயானா நான் உனக்கு புது ஜீவன் இன்றைக்கு தருவேன். இந்த வார்த்தை கேட்டவுடன் இன்றைக்கு அந்த வார்த்தை பேசும்போது புல்லரிக்கும். என் கால்கள் கைகள் நடுக்க ஆரம்பித்தது. என் கால்கள் கைகள் நடுக்க ஆரம்பித்து நான் சொன்னேன், ஐயா எனக்கு ஒரே ஒரு வாழ்க்கை, ஒரு வாழ்க்கை தாங்க, ஒரு வாழ்க்கை. என் வாழ்க்கை நான் இழந்துட்டேன். நான் உண்மையா வாழ்றேன். நீங்க உண்மையில தெய்வம் நான் நம்புறேன். ஐயா நீங்க எனக்கு ஒரு வாழ்க்கை தந்தா உங்களுக்காக நான் பூஜை பண்ணுவேன். அன்னைக்கு ஊழியம் செய்வேன்னு எனக்கு சொல்ல தெரியல. நான் எப்படி சொன்னேன், ஐயா உங்களுக்கு நான் பூஜை பண்றேன், ஐயா உங்களுக்கு நான் பூஜை பண்றேன், எனக்கு ஒரு உயிருள்ள வாழ்க்கை தான். நான் சில நிமிடங்கள் அதில் இருந்து முருகினதை
நான் இன்றும் அதை உணர்கிறேன். சில நிமிடங்களில் என் தாயின் அலறல் சத்தம் என் காதுகளுக்கு கேட்கிறது. ஏறக்குறைய 20 நிமிடங்களுக்கு பின்பு என் உயிரினுடைய சரத்திற்குள் மீண்டு வந்திருக்கிறது. என் அம்மாவுடைய மடியில் என் தலை இருக்கிறது. எங்க அம்மா தடவி தடவி அழுறாங்க, ஐயோ போயிட்டானே, ஐயோ போயிட்டானே. இந்த அழுகை சத்தம் என் காதுக்குள் தொனிக்கிறது. இந்த சத்தம் கேட்டு எனக்கு ஒண்ணும் செய்ய முடியல, என்ன கவனிக்கல. அவங்க செத்து போன சத்தம், செத்து போன வீட்டுல உள்ள அந்த சத்தம் நான் கேட்கிறேன். என் தங்கச்சி அழுற சத்தம், என் தம்பி அழுற சத்தம், என் சொந்தக்காரர் அழுற சத்தம், எங்க அம்மா அழுற சத்தம் என் காதை பிளக்கிறது. 20 நிமிடங்களுக்கு பின்பு கவனி. இன்னைக்கு ராத்திரி பேசுவதற்கு ஒரு காரணம் உண்டு. என் கர்த்தர் ஜீவிக்கிறார். என் கர்த்தர் இன்னைக்கு உன்னை தேடி வருகிறவர். நீ அவருக்கு விரோதமா என்ன பாவம் செஞ்சாலும் உன் மனம் திரும்பி இன்னைக்கு வருவதற்கு உனக்கு ஆயத்தமானால் இன்னைக்கு உன்னையும் தேற்றுவதற்கு, மற்றவர்கள் கைவிட்ட இடங்களில் கைபிடித்து உன்னை தூக்குவதற்கு என் கர்த்தர் இன்னைக்கு உன்னை தேடி வருகிற கர்த்தர். அந்த தெய்வத்தை நம்ம ஆராதிக்கிறோமா? புரியுதா? திடீர்னு கண்கள் திறந்து மூடுகிறது. எங்க அம்மா பாக்குறாங்க. திடீர்னு சத்தம் போட்டாங்க, எல்லாம் ஓடி வா, என் பையன் சாகல. ஊரு ஃபுல்லா மக்கள் வந்துருச்சு. பெட்டி வாங்க 4 பேர் போயிட்டான். 3 வருஷம் படுத்து பின்னர் அவன் புண்ணு அதிக நேரம் வைக்க முடியாது. போன் பண்ணி சொன்னாங்க, பெட்டி வேண்டாம், உயிரோடு எழுப்பிட்டான். இன்றைக்கு என் ஊருக்குள் நான் போனால் என்ன மனுஷனா பாக்குறத தெய்வ பிறவியான பாக்குறாங்க அநேகர். இவருக்கு தெரியும் என்னுடைய வாழ்க்கை சரித்திரம். கவனி. நானும் எங்க அப்பாட்ட சொன்னேன், கொஞ்சம் எழுப்பி நிறுத்துங்க. எங்க அப்பா எழுப்பி வச்சாங்க, நெஞ்சோட சேர்த்து வச்சாங்க. 3 வருடத்துக்கு பின்பு நான் எழுப்பி உட்கார்றேன். எங்க அப்பா அம்மாட்ட கேட்டேன், கொஞ்சம் தண்ணி கொடுங்களேன். எங்க அம்மா ஓடி போனாங்க சிரிஞ்சு எடுக்கிறதுக்கு. ஏன்னா எங்க அம்மா பழகிட்டாங்க, மூக்கு வலி சிரிஞ்சு வலி தண்ணி கொடுத்து எங்க அம்மா ஓடி சிரிஞ்சில தண்ணி எடுத்தாங்க. மூக்குடைய நான் சொன்னேன், கிளாஸ்ல கொடுங்க. 3 வருடங்களுக்கு பின்பு கிளாஸ்ல வாங்கி குடிச்சேன். கவனி. என் கர்த்தர் அந்த நேரத்தில் தொட்டார். மருத்துவம் முடியாது என்று சொன்னதை, டாக்டர் முடியாது என்று சொன்னதை என் கர்த்தர் செய்து முடித்தார். இன்றும் அதே அற்புதத்தோடு தான் சுத்திட்டு இருக்கிறேன். இன்றைக்கு அதே குடலோடு தான் இருக்கிறேன். இன்றைக்கு அதே மனிதனாக வாழ்ந்து இருக்கிறேன். இதுவரைக்கும் டாக்டர் என் சரீரத்தில் ஆபரேஷன் கை வைக்கல. கர்த்தர் ஜீவிக்கிறது.